எக்ஸைஸ் 1.3ல செகண்ட் சம்மு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ டிஃப்ரென்ஸ் பி பி டிஃப்ரென்ஸ் ஏ ஃபார் த ஃபாலோயிங் செட்ஸ். 2 செட்டை கொடுத்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் அப்படியே எழுதிக்கிட்டேன், வேறு எதுவும் பண்ணல. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னது, எதெல்லாம் சேமாக ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். 2 6 ரிப்பீட் ஆகுதா, 6 10 ரிப்பீட் ஆகுதா, இல்லை 14 ரிப்பீட் ஆகுது. இப்போது 2, 14. ஏ யூனியன் பின்னா சேர்த்து எழுதணும், எல்லாமே ரிப்பீட்டேஷன் இல்லாமல் சேர்த்து எழுதணும். 2, 6, 10, 14, 2 வந்துச்சு இல்லையா, தேவையில்லை. 5 வரல, 14 எழுதியாச்சு, தேவையில்லை. 16. ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா 14 கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா, 2ம் கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் ஏல இருக்கிற மிச்சம் என்னது, 6, 10. இப்போ இங்கே பி முன்னாடி வந்துச்சு இல்லையா, என்னென்ன கேன்சல் ஆகுது, 14 2 தான், 14 2 தான். மிச்சம் என்னது பியில் 5, 16. இங்கே பாருங்கள், பியை முன்னாடி எழுதிட்டேன், அதான் பி மைனஸ் ஏ. ஏ முன்னாடி எதுனா ஏ மைனஸ் ஏ. அப்போது ஏ மைனஸ் பிங்கிறதுனாது ஏவும் பியும் மைனஸ் பண்ணி ஏல இருக்கிற மிச்சம். பி மைனஸ் ஏனா பியும் ஏவும் மைனஸ் பண்ணி பியில் இருக்கிற மிச்சம். அதுதான் இந்த சமலியம். ஏ யூனியன் பிங்கிறதுனாது சேர்த்து எழுதணும் இல்லையா, ரிப்பீட்டேஷன் இல்லாமல். ஏ பி சி இ யூ, ஏ இருக்குது, ஈயும் இருக்குது, ஐ இல்லை, அப்புறம் ஓ இல்லை, யூ இருக்குது. அப்போ முடிச்சிடலாம். இன்டர்செக்ஷன் அது சேமாக இருக்கிறது மட்டும். ஏ இ யூ 3 தான் சேம் ஆகுது. அப்போ ஏ இ யூ. ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு என்னது, கழிச்சோம் இல்லையா, ஏ இ அப்புறம் யூ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா ஏல இருக்கிற மிச்சம் பி, சி. இது பி முன்னாடி எழுதிட்டான், அதே தான், வேறு எதுவுமே இல்லை. ஏ கேன்சல் ஆகிடும், அப்புறம் இ கேன்சல் ஆகிடும், யூவும் கேன்சல் ஆகிடும். பியில் என்ன மிச்சம், ஐ, ஓ. அதே தான் இந்த சமலியம். ஏ யூனியன் பிங்கிறதுனால சேர்த்து எழுதணும், எல்லாமே ரிப்பீட்டேஷன் இல்லாமல். இங்கே 0 ஆரம்பிக்குது, அதனால் 0 எழுதிக்கலாம். 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே பாருங்கள், 1 எழுதலாமா, முடியாது, ரிப்பீட் ஆகிடுச்சு. 2 ரிப்பீட் ஆகிடுச்சு, 3 ரிப்பீட் ஆகுது, 4 ரிப்பீட் ஆகுது, 5 ரிப்பீட் ஆகுது, தேவையில்லை. ஏ இன்டர்செக்ஷன் பின்னாது எதெல்லாம் சேமாக இருக்குதோ, இதெல்லாம் சேமாக இருக்குது. 1லேருந்து 5 வரைக்கும், இதுலேயும் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அப்போது 1 2 3 4 5. ஏ டிஃப்ரென்ஸ் பிங்கிறதுனாது இதெல்லாம் கேன்சல் ஆகுது. 0 1 2 3 4 5 இல்லையா, இதில் 1 2 3 4 5. ஏ தானே முன்னாடி இருக்குது. அப்போ ஏல இருக்க மிச்சம் என்னது, 6 7 8 9 10. பியில் இருக்கிற மிச்சம் என்னது, 0. 4th சம்மு மேத்தமெட்டிக்ஸு ஜாமெண்ட்ரி. ஏ யூனியன் பி அதை ஃபுல்லாக எழுதிடலாம். MA TH E M ரிப்பீட்டேஷன் பண்ணக்கூடாது இல்லையா, ரிப்பீட்டேஷன் பண்ணக்கூடாது, அது தேவையில்லை. அப்புறம் ஏவை ரிப்பீட் தேவையில்லை. டி எம் ரிப்பீட் ஆகுது, தேவையில்லை. ஏவும் ரிப்பீட் ஆகுது, தேவையில்லை. அப்புறம் IACS யூனியன் பி தானே, இங்கே ஜி. இ ஏற்கனவே வந்துருச்சு, ஓ வரல. எம் ஏற்கனவே வந்துருச்சு, இ வந்துருச்சு, டியும் வந்துருச்சு, ஆர் வரல, ஒய்யும் வரல. அப்போ 6 ஒய். ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறதுல அது சேமாக இருக்கிறத விட்டுடணும் இல்லையா. இதெல்லாம் சேமாக இருக்குத பாருங்கள், சேமாக இருக்குது மட்டும் தான் எழுதணும் இல்லையா. எம் இருக்குதா, எம் இருக்குது. அப்போது எம்மு. அப்புறம் வேறு என்ன சேமாக இருக்குது, இ இருக்குதா, இ இருக்குது. அப்புறம் வேறு என்ன சேமாக இருக்குது, டி இருக்குது. இது 3 தான் சேமாக இருக்குது, வேறு எதுவுமே சேமாக இல்லை இல்லையா. ஏ டிஃப்ரென்ஸ் பிங்கிறதுனாது
மேட்ச் ஆகிறதெல்லாம் சேம் ஆகிறதெல்லாம் அழிச்சிடணும் இல்லையா. இதெல்லாம் சேம் ஆகுது. டி திரும்ப எம்மு, அவ்வளோதான் இல்லையா. ஓஇ இங்கே ஒரு இ இருக்குது, இங்கே ஒரு இ இருக்குது. அப்போ அதையும் கேன்சல் ஆகிடும். சேம் ஆகிற நம்பர் எல்லாம் கேன்சல் ஆகிடும் இல்லையா. அப்போ ஏழு என்ன மிச்சம் பாருங்கள். எம் இங்கேயும் கேன்சல் ஆகுதுல்ல. எம்மும் போயிடுச்சு, ஈயும் போயிடுச்சு. மிச்சம் ஆகுது ஏழை ஏஹெச் டி இருக்குது இல்லையா. ஆமாம், இப்போ மிச்சம் என்னது ஏஹெச் ஐசிஎஸ், ஏஹெச் ஐசிஎஸ். பி மைனஸ் ஏங்கிறது வந்து பியில் இருக்கிறது மட்டும் ஜிஓஆர்ஒய், ஜிஓஆர்ஒய். தேங்க்யூ.